Hello children, great day to all. In this video we are going to see the third unit, Know Your Feelings. Okay Amma? Okay, come let us see. In this lesson we are going to see different kinds of feelings what we have come across in our life. Okay Amma? See, do you like this flower? அதுக்கு அந்த கோட் என்ன ரிப்ளை பண்ணுது பாருங்கள். நோ, ஐ லைக் தேட் ஒன், எனக்கு அந்த பூ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஈச் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் இன் டேஸ்ட், isn't it? பாருங்கள், நெக்ஸ்ட் பாருங்கள். டிக் த கரெக்ட் வேர்ட் ஃபார் த பிக்சர். யூ ஆர் கோயிங் டு டிக் த கரெக்ட் ஒன். ஜம்ப், சிட். அந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கா? ஜம்ப் பண்ணிகிட்ருக்கா. ஸோ யூ ஹாவ் டு டிக் ஹியர். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹாப், சிட். அவன் ஹாப் பண்ணிகிட்ருக்கானா உட்காந்துருக்குறான். ஸோ சிட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேக் ஒன் இன்டு மெனி. சிங்குலரில் கொடுத்துருக்குறது. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ப்ளூரலில் மாற்றுறீங்க. ப்ளூரலில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவோம்? we will add yes with the word, isn't it? So one cap, two caps. CAP, yes. You have to add yes alone. Okay, and see here. Fill A or an. ஏ அல்லது ஆன் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. கான்சனன்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ போடுவோம், வவல்ஸ்க்கு முன்னாடி ஆன் போடுவோம். யூ நோ வெரி வெல் அபவுட் கான்சனன்ட்ஸ் அண்ட் வவல்ஸ், isn't it? A, E, I, O, U are vowels, and apart from other letters are called consonants. சரியா? A, E, I, O, U தவிர அல்ஃபபெட்ஸில் இருக்கிற மற்ற எல்லா லெட்டர்ஸும் கான்சனன்ட்ஸ்னு சொல்கிறோம். சரியா? இங்கே பாருங்கள். This is dash bun. என்ன வரும்? ஏ வருமா ஆன் வருமா? ஏ பன். நெக்ஸ்ட் பாருங்கள். This is dash kite. ஏ வருமா ஆன் வருமா? ஏ கைட். This is dash axe. an axe. இதில் எதுக்கு ஆன் சொன்னீங்க? இதில் ஏ வந்திருக்கு. ஆக்ஸில் ஏ வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏ உங்களுக்கு வவ்வல்ஸில் வந்துடும். ஸோ ஆன் போட்டிருக்கோம். சரியாம்மா? Next, different kinds of feelings picture is given. First one பாருங்கள். அந்த பையன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தொழியை டஸ்ட்பினில் போடாமல் கீழே போட்டு போகிறான். உடனே பின்னாடி இருக்கிற பையன் கோபத்தில் கத்துறான். ஸோ தட் இஸ் ஆங்க்ரி, கோபம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். பலூன் வாங்கிட்டு ஹாப்பியாக போகிறாங்க. சந்தோஷம், ஹாப்பி. நெக்ஸ்ட் பாருங்கள். சேரில் உட்காந்தே தூங்குறா ஒரு பொண்ணு. ஸோ ஸ்லீப்பி. அங்கே இன்னொரு பையன் பாருங்கள். ஒரு வயசான தாத்தாவுக்கு பசியோடு இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான். அப்போ பசி அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஹங்க்ரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒரு பையன் பாலோட ரொம்ப சோர்வாக உட்காந்துருக்குறான். விளையாடிட்டு ஸ்வெட்டிங், வேர்வையோடு உட்காந்துருக்கான் பாருங்கள். டயர்டு. அடுத்து பாருங்கள். ஒரு பையன் சோஃபாவில் படுத்து டிவி ரிமோட்டை ஆன் பண்ணிவிட்டு நோட்டு புக்கு எல்லாத்தையும் அங்கங்கே செதறி போட்டுட்டு அது எதையுமே கரெக்டாக எடுத்து வைக்காமல் படுத்துருக்குறான். இது என்னது? லேசினஸ். ஓகே, வாட் இஸ் மீன் பை லேசி? சோம்பேறித்தனம். நெக்ஸ்ட் பாருங்கள். தேர்ஸ்டி. தாகத்தோட ஒரு பையன் தண்ணீர் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி டேப்பை ஓப்பன் பண்ணி கையில் பிடிச்சிட்ருக்கான். தேர்ஸ்டி, தாகம். ஷாக்டு. ஷர்ட்டை எடுத்து பார்க்குறான், கிழிஞ்சிருக்குன்னொன்னே என்ன ஆயிட்டான்? ஷாக் ஆயிட்டான். ஸ்கேடு. டாக் கத்துனவுடனே என்ன செஞ்சிட்டான்? பயந்துட்டான். ஸ்கேடு. அடுத்து பாருங்கள். சேடாக இருக்கான். ஒரு பாட்டு ஏதோ ஒன்று உடச்சிட்டான், அதனால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக இருக்கான். ஐயோ உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள். ஒரு குட்டி பொண்ணு நிற்கிது. தாத்தா பாட்டி கிஃப்ட் வாங்கிட்டு போகிறாங்க. கிஃப்ட்டை பார்த்தோன்னே தாத்தா பாட்டியை பார்த்தோன்னே என்ன செஞ்சிட்டா? அந்த பொண்ணுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஆச்சரியம், surprised. Okay, and we have seen the poem last week. Then come to the lesson. Not that one. In this story, that means in this lesson, one naughty boy is there. Okay, we are going to see the boys activities one by one. Okay amma, come let us see. It was a holiday. Gopi wanted to do something. லீவுனால அவனுக்கு ஏதாவது செய்யணும் போல் இருக்குது. மாம், வாட் இஸ் இன் தட் க்ரீன் பாக்ஸ்? செட் கோபி. மாம் வாஸ் ரீடிங். என்ன பண்ணிகிட்ருக்காங்க?
மாம் வந்து பேப்பர் ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாம் இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர் அண்ட் he is asking what is in that box, இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, அந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். கோபி put a stool over a chair. கோபி என்ன செய்கிறான், he took a chair and he put a stool over a chair. சேர் எடுத்து அதுக்கு மேலே ஸ்டூலை போடுறான். he climbed up to get the box down. அந்த பாக்ஸை கீழே எடுக்கிறதுக்கு சேரை போட்டு அதுக்கு மேலே ஸ்டூலை போட்டு ஏறி நிற்கிறான். என்ன நடக்குன்னு பாருங்கள். no not that one, all those boxes will fall on your heads. கோபி said mom. அதை தொடாத, அதில் வந்து அதை நீ எடுத்தேன்னா எல்லா பாக்ஸும் உன் தலையில் வந்து விழுந்துடும் கோபி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. சரியா? கோபி வாஸ் ஆங்க்ரி வித் ஹிஸ் மதர். அவங்க அம்மா இப்படி சத்தம் போட்டோன்னா அவனுக்கு என்ன வந்துடுச்சு, கோபம் வந்துருச்சு. அங்கே பாருங்கள், அவங்க ஃபேஸை பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி தானே அம்மா சொன்ன பேச்சை கேட்க மாட்டீங்கல்ல, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? அம்மா வந்து உங்களோட நல்லதுக்காகத்தான் சொல்லுவாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். கம் லெட்ஸ் கோ டு த மார்க்கெட், ஐ வில் கெட் யூ சம்திங் செட் மாம். என்ன சொல்கிறாங்க, கோபி ரொம்ப கோமாயிட்டானா, சரி வா மார்க்கெட் போகலாம், உனக்கு ஏதாவது வாங்கி தரேன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. எஸ் வி வில் செட் கோபி. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. 2 பேரும் மார்க்கெட் போகிறாங்க. they went to the market. கோபி was still angry. கோபிக்கு இன்னும் கோபம் குறையல, கோபமாகவே இருக்கான். I want that one, he said, pointing to an apple. ஒரு ஆப்பிளை கையை காட்டி என்ன செய்கிறான், எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்புறம் பாருங்கள், அவங்க வந்து ஆப்பிள் நீட்டாக அடுக்கி வச்சுருக்காங்க. இவன் கீழேருந்து ஒரு ஆப்பிளை எடுத்து உருவினாம்னா மேலே இருக்கிறதெல்லாம் வரிசையாக கீழே விழுந்துருமா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. எது வேணுமோ நீ வந்து பெரியவங்கக்கிட்ட சொல்லணும், அவங்க உனக்கு எடுத்து தருவாங்க. இப்படி செஞ்சால் அப்புறம் அவங்களுக்கு அதான் வேலை, அங்கே வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அவ்வளோ கீழே விழுந்தால் அவங்களுக்கு கோவம் வரும்ல, அந்த மாதிரி இவன் பண்ணுறான் பாரு. நோ நாட் தட் ஒன், த ஃப்ரூட்ஸ் வில் ஃபால் டவுன் செட் த ஷாப்கீப்பர். அதை எடுக்காதப்பா, ஃப்ரூட்ஸ் எல்லாமே கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்கீப்பர் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் பாரு. ஐ வாண்ட் தட் புக் செட் கோபி. நோ நாட் தட் ஒன் செட் த ஷாப்கீப்பர், த புக்ஸ் வில் ஃபால் டவுன். என்ன செய்கிறான் பாரு, அவ்வளோ புக்ஸ் இருக்கையில் அவன் உயரத்துக்கு எந்த புக்கு எட்டுமோ அதை போய் எடுக்கிறான் பாரு. வரிசையாக மேலே அடுக்கி வச்சுருக்காங்க. கீழேருந்து ஒரு புக்கை உருவுறான். அப்போ என்ன ஆகும், மேலே உள்ளதெல்லாம் கீழே விழுந்துரும்ல, அதை யோசிக்கணும்ல, யோசிக்காமல் என்ன செய்கிறான், கீழேருந்து உருவுதான். உடனே ஷாப்கீப்பர் அதை எடுக்காதப்பா, கீழே மற்ற புக்ஸ் எல்லாம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Then, I want that one, shouted Gopi, almost pulling out a samosa from a high stack of samosas. என்ன பண்ணுறான், சமோசா நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க, அதுலேருந்து அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடுக்கி வச்சுருக்கிறதுலேருந்து கீழே இருக்கிறத ஒன்றை வந்து உருவுறான். உடனே வந்து அவங்க ஷாப்கீப்பர் என்ன சொல்கிறாங்க, நோ நாட் தட் ஒன், வாண்ட் த ஷாப்கீப்பர், ஆல் மை சமோசாஸ் வில் ஃபால் டவுன். கீழேருந்து உருவுனா மேலே இருக்கிறதெல்லாம் கீழே விழுந்துருப்பா, அதை எடுக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஹி வாஸ் நவ் இன் வெரி வெரி பேட் மூட். எல்லாருமே நீ எதையுமே தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுச்சான், அவன் ஃபேஸை பாருங்கள், பயங்கர கோபமாயிட்டான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான் பாருங்கள். ஐ வாண்ட் தட் ஒன் செட் கோபி லவுட்லி. என்ன செய்கிறான், பூக்கடையில் போய் எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்கிறான். நோ நாட் தட் ஒன், த ஃப்ளவர்ஸ் வில் ஃபால் டவுன் செட் த ஃப்ளவர் செல்லர். என்ன செய்கிறான், பூக்கடையில் போய் கீழேருந்து அவ்வளோ பூயும் உருவ ஆரம்பிச்சிட்டான், எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஃப்ளவர் செல்லர் என்ன சொல்கிறாங்க, ஐயோ அதை உருவாதப்பா, எல்லாம் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பை நவ் கோபி வாஸ் க்ரையிங் லவுட்லி. அதையும் சொன்னோன்னே கோபி ஏற்கனவே கோவத்தில் இருந்தானா, இப்போ சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டான். எவ்ரி ஒன் வாஸ் லுக்கிங் அட் கோபி. எல்லாரும் கோபியை தான் பார்க்குறாங்க. ஐ வாண்ட் தட் ஒன், த பிளாக் ஒன் செட் மாம் லவுட்லி. இவனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அவங்க வந்து ஒரு பப்பீஸ், நிறைய பப்பீஸ் இருக்குது, அதை போய் பார்த்துட்டு எனக்கு அந்த பிளாக் கலர் பப்பி தாங்கன்னு சொல்லி சத்தமாக கேட்குறாங்க. என்னடா அம்மா பிளாக் கலரில் என்ன கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு திரும்பி பார்க்குறான். கோபி ஸ்டாப்டு க்ரையிங் சடன்லி. வாட் வாஸ் த பிளாக் ஒன்? ஹீ சா எ பேஸ்கெட் ஆஃப் பப்பீஸ். என்ன செய்யறான், என்னது பிளாக் ஒன் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அந்த பப்பீஸை பார்க்குறான். மாம், நோ நோ, நாட் தேட் ஒன், லெட்ஸ் டேக் திஸ் ப்ரௌன் ஒன், செட் கோபி. இல்லைம்மா, அது வேண்டாம், இந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறான். தென் கோபி ஜென்ட்லி டுக் த ப்ரௌன் பப்பி. It was on top of the pile. Mom smiled. He was smiling too. He was happy. இப்போ என்ன செய்கிறான், கரெக்டாக மேலே இருக்கிற அந்த பப்பியை வந்து எடுத்துட்டு சந்தோஷமாக போகிறான். அதாவது நம்ம ஒரு கடைக்கு போகும்போது ஷாப்கீப்பர்ஸ் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் இஷ்டத்துக்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்திங்கன்னா அது அவங்களுக்கும் கஷ்டமாயிரும், உன்னை கூட்டிகிட்டு போகிறவங்களுக்கும் கஷ்டமாயிரும். அப்படி தானம்மா? So you should not do in such kind of works and all while going to the shopping. ஓகே அம்மா, இந்த மாதிரி வேலைகள்லாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. சரியா? ஓகே, ஐ திங்க் யூ வில் பி த குட் ஒன். நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருப்பீங்க, அப்படி தானே? கோபி சேட்டக்கார பையனாக இருக்கிறான். கடைசி என்ன செய்கிறான், மேலேருந்தே எடுத்துக்கிறான். சரியா? கீழேருந்து உருவாமல் மேலேருந்தே அந்த பப்பியை வந்து கரெக்டாக எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான். சரியாம்மா? Okay, thank you.